Dad, what noise is this? அது கோயிலடாப்பா. கோயில். கோயில் என்ன அமைதியா தானே இருக்கும். Dad, இது என்ன ஸ்பீக்கர்ஸ் தான் காது கிழிக்குது. அது இங்க அப்படிதான். Okay, what plan today? பிளான் எல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல குளிச்சிட்டியா? No. I perfect. சரி விடு. இன்றைக்கு என்ன பிளான்டாப்பா? நாங்க வந்து தியேட்டருக்கு போறோம். தியேட்டர்? இங்க தியேட்டர் இருக்கா Dad? அங்கத்தை விட இங்க நல்ல தியேட்டர் எல்லாம் இருக்கு. IMAX. Okay, which film? கூலி படத்துக்கு போறோம். கூலி. Korean series. சூப்பர் ஸ்டார் நடிச்ச படம்டாப்பா. சூப்பர் ஸ்டார். டாம் க்ரூஸ், டாம் ஹேங்க்ஸ், டிகாப்ரியோ, then who? அதுக்கு மேல ரஜினிகாந்த். Who's that, Dad? உனக்கு தமிழ் தெரியாதுன்ற கூட அவங்க ஏற்றுக்கொள்வாங்கடா. ஆனால் ரஜினிகாந்த் யாருன்னு கேட்குற பேர் அதை மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கடா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஷோ போகிறோம், டிக்கெட் எடுத்து பார்க்குறோம். இந்த டிக்கெட் எடுக்கிற பிரச்சனையில் வந்துடாப்பா எனக்கு அவ்வளோ தெரியாது. எங்கடா மரம் அப்படின்னு இருக்கிறான். அவருக்கு அடிச்சு கேட்போம். அவன் தான் இப்போ இந்த தியேட்டர்களில் போய் டிக்கெட்டுகள் எல்லாம் எடுக்கிறானா. அடிச்சு கேட்போம். நாங்கள் அந்த காலத்துலேடாப்பா டவுனுக்கு இருந்தது அந்த சந்தியிலேருந்து தியேட்டர். அந்த தியேட்டர் அந்த தியேட்டருக்கு போயிடாப்பா முகட்டோட நான் கலட்டி எறிஞ்சு உள்ள குதிச்சு டிக்கெட் எடுத்தாக்க நாங்க ரஜினியில 3 முகம் படத்துக்கு உள்ள இறங்கி தியேட்டருக்காரனுக்கு என் 3வது முகத்தை காட்டினான் தெரியுமா முகம். ஓகே, அப்படிப்பட்டாங்க. இப்ப வயசு போயிட்டு தானேப்பா குனிஞ்சிட்டு நிமிரவே நாரி எல்லாம் நோவுது. அப்ப கஷ்டம் தானே. அப்ப அவனுக்கு அடிப்போமா? ஓகே, கால் தட் டியூட். ஹலோ. ஓ தம்பி ஒருக்கா வாரியாடாப்பா இங்கே வீட்டடிக்கு. இங்கே வீட்டடிக்கு வாடாப்பா. என்னதுக்கு? வாடாப்பா அவசரமா? ஓடி டக்குன்னு வாடாப்பா. வேலையை போகிறதுல டக்குன்னு வாடாப்பா. சிஸ்டர் கால் சிஸ்டர். ஓ மச்சான், இந்த மாமா கூப்பிட்டு வீட்டடிக்கு வந்தான்னு போகிறோம். என்னென்னு கேட்டு ஓடியாண்ணா. ஓகேடா, ஓகே. மாமா ப்ரோ, மச்சால கூட்டிட்டு வரலையா ப்ரோ? மச்சாலா? யா, யுவர் சிஸ்டர். பெரிய சம்திங்கில் வந்த ஜெயம் ரவி, இவர் பிரபு, அவ திருசா மச்சால கேட்குற. டேட் சும்மா இருங்க டேட். எங்க ப்ரோ? வருவா ப்ரோ. கூட்டிட்டு வாங்க. டேய், அவன் ஃப்ரான்ஸ் வீசா கல்வர் பார்க்குறான். விளக்கம் இல்லாமல் போய் விழுந்துடாத சும்மா இரு. சரி மாமா, இந்த வேலைக்கு போய்க்கணும்னா அவசரமா கூப்பிட்டீங்க என்னத்துக்கு? இந்த கூலி படத்துக்கு 2 டிக்கெட் எடுத்தாவேண்டாப்பா. கூலி வேலைக்கு போய்க்கணும். வாடாப்பா அப்பன் ஒரு பார்த்துடாப்பா. அடிச்சு பிடிச்ச எங்களுக்கு எடுத்தாடாப்பா. அடிச்சு பிடிச்சா ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகலாமாவா? ஆன்லைனில் புக் பண்ணலாமா? வளர்ந்துட்டீங்களா? நாங்கள் வளர்ந்தப்ப நீங்கள்லாண்டா எங்களை இன்னும் அப்படியே இருக்கவன்னு வச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறது வளர்ச்சி, ஓஎல் ரிசர்ச் எடுக்காமறது அப்போ உங்களுக்கு சரி. நீங்கள் இலங்கை தானே? என்ன படித்தேன் இலங்கையில்? அது சரி விடுறாப்பா. விடடா. அங்க ஏதோ எம்பிஏன்னு சொன்னீங்க. எம்பிஏக்கு கிட்டமுட்ட போயிட்டேன்டாப்பா. நடுவில் வெளிநாட்டு வீசா சரி வந்துட்டு அப்போ அப்படி அங்கே வந்துட்டு. ஆமா, அம்மா வேற என்னமோ சொன்ன மாதிரி கிடந்தது. அது விடுறாப்பா. அதை விட இப்போ நீ எங்களுக்கு கூலி படத்துக்கு டிக்கெட் தரையிலுமா இல்லாதா? எப்போ வேணும் சொல்லு? ஃபர்ஸ்ட் ஷோக்கு முதல்ல 2 டிக்கெட் வேணும். ஃபர்ஸ்ட் ஷோவா? நான் அண்டை குட் பாடா கிளிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போகிறேன்னு சொன்னேன். என்ன லாங்க ஆச்சு நீ? என்ன ஆச்சு நீயா? பெரிய கொஞ்சம் வாடாப்பா. என்னவா? உண்டு தம்பியை நீ கவனிக்கிறேன் இல்லையா? ஏமாமா தண்ணி தெளிச்சு விட்டுட்டீங்களா? என்ன நடந்த? என்னடா இப்படியே போனா என்னடாப்பா? என்ன உருப்பட மாட்டாங்க. இப்படியே போனா நாசமா இல்லை போயிடுவாங்க. என்ன சொல்றீங்க? ஊத்தவாளி பழக்கம் முழுக்க பழகி கொண்டு திரிகிறாங்க. என்ன பயமா இருக்கு? என்ன சொல்றீங்க? மண்ணுக்கண்டு சொல்லி எவ்வளவு ஒரு பண்பாடு, கலை, கலாச்சாரங்கள், விஷயங்கள் எல்லாம் இருக்குது. என்ன அதெல்லாம் இருக்கட்டும். அவன் என்ன செஞ்சான்? மொழி பற்றி இல்லாம, ஒரு இனப்பற்றி இல்லாம இப்படி சும்மா திரிகிறாங்க. சொல்ற பார்த்தா பெருசா தப்பு செஞ்சிடாண்டா. பெரிய எப்படாண்டாப்பா பார்க்க கவலையா இருக்கு. என்ன மாமா சொன்ன பயமா இருக்குமா? என்ன இங்கிலீஷ் படத்துக்கு போறான்டாப்பா. இங்கிலீஷ் படத்துக்கா? என்ன படத்துக்கு போறான்? அந்த தியேட்டர்ல இது ஒட்டிருக்காங்க, குட் பேட் அக்லி. மாமா அது தமிழ் படம். மாமா தமிழ் படமா? நீ படத்துக்கு போற எவ்வளவு பெருசா காய்ச்சேன். நானும் கஞ்சா அடிச்சு புடி போட்டான். தம்பி எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணும் தம்பி. இதான் ஆரம்பம் படத்துக்கு போறது. இப்படித்தான் பழிக்கிடுவாங்க. இங்கிலீஷ் படத்துக்கு பழிக்கிடுவாங்க. இங்கிலீஷ் படம் இல்ல மாமா, தமிழ் படம். பாத்தியா சினிமாவே எவ்வளவு கெட்டு போயிருக்குன்னு பாத்தியா? தமிழ் படத்துக்கு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்காங்க பாத்தியா? அப்ப மாமா உன் மகனுக்கு தமிழ் தெரியுமா? அதடாப்பா நாங்கள் வந்து அங்கே இருக்கிறோம் ஃப்ரான்ஸில். அவன் அங்கே தான் இருக்கிறான். அவன் அங்கே நாங்கள் வந்து அவன் அங்கே ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டோட சம்பளம் பண்ணுறோம். நாங்கள் அவங்களோட கலை, கலாச்சாரங்கள், பண்பாடுகளை வந்து நாங்கள் வளர்க்குற விஷயங்கள் நாங்கள் பார்ப்போம். நீங்கள் அதை பார்ப்பீங்க. நாங்கள் இங்கே தமிழ் நாங்கள் தான் இருக்கோம். நீங்கள் இங்கே வந்து இங்கே மண்ணில் இருக்கிற நீங்கள் தான் எங்களோட கலாச்சாரங்களை பார்க்கணும். நீங்கள் இங்கே தான் போனீங்க மாமா. நாங்கள் அங்கேருந்து போனாலும்டாப்பா இங்கத்திய கலாச்சார மொழியை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இல்லை. அந்த உணர்வே எங்களுக்கு இல்லை. தெரியுது பார்க்க தெரியும். நீங்கள் தான் அதெல்லாம் அது உங்களோட வேலையிடாப்பா. அது நீங்கள் தான் பார்க்கணும்.
பாரு எவ்வளோத்த காய்ச்சிருக்கேன். நாங்கடா அப்போ அந்த காலத்துலேருந்து ரஜினி ரசிகர்கள். ரசிகர்கள் என்று சொல்றதை விட ரஜினி வெறியர்கள். ஓ பூவனா ஒரு கேள்விக்குறியிலிருந்து நாங்கள் ஃபேன்ஸ் தெரியுமா ரஜினிக்கு? பூவனா உனக்கு தமிழ் தெரியாது. தேவையில்லாமல் ஏதாவது கதைக்கு போய் சர்ச்சையில் மாட்டிடாத சும்மா ஆயிடும். ஓகே. முரட்டு காலம் வந்த டைம் நாங்கள் டவுனுக்கு நெருப்பு எடுத்துனாங்க தெரியுமா? நெருப்பு ஃபயர். ஓகே மாமா. பரிசில் ஈஃபில் டவருக்கு மேலே ஏறிடாப்பா கபாலி போட போஸ்டர்லாம் மூட்டினாங்க. Dad, we are not in Paris. Out of Paris. அவுட் ஆஃப் பாரிஸ்ன்றது எனக்கு உனக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ஸ்ன்றாலே ஈஃபில் டவர் தான். மாமா ஆன்லைனில் டிக்கெட் எல்லாம் புக் ஆகிடுது, ஒன்றும் இல்லை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு. அப்போ என்னடாப்பா படம் பார்க்க வேண்டியது எங்கட கடமை. சரி எனக்கு என்ன எவ்வளோ ஃப்ராங்க் போனாலும் பரவாயில்ல, எனக்கு டிக்கெட் வேணும். ஆமாம் ஆன்லைனில் புக்கிங் இல்லை மாமா. அது பண்ணி தான் வேணும் எனக்கு. அப்போ அங்கே போய்த்தான் யார்ட்டையும் கேட்டு மாறி எடுக்கணும். நீ வந்து நிற்பி அங்கே 1.5 மணி நேரத்தில் நிற்பி நான் டிக்கெட் எடுக்க மாதிரிக்கும். அது நிற்கலாமா? 1.5 மணி தலைமையில 4-5 மணி தலைமை நிற்கலாம். 1 hour நிற்கலாமோ? பேங்க்லேயே 5 நிமிஷம் நிற்க மாட்டேன். சும்மா கொஞ்சம் வாடாப்பா. இப்படியெல்லாம் கலாச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வெக்கேஷனுக்கு இங்கே வர மாட்டோமா? நீ கலாய்க்கிற மாதிரி தானே மாமா நடக்கிற. அப்புறம் என்ன? சரி வாடாப்பா, வாடா போவோம்பா. பத்த வச்சுட்டிய பரட்டா கும்மா 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 குமார் கும்மா 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 சட்டப்படி இருக்குது. உங்களுக்கு ஷோபிங் கூட இப்படி ஆட மாட்டேன் சாரே செய்வோம் தானே நான் செய்வோம். படம் பார்த்து சும்மா தெரிக்க விடுவோம். சரி அல்லற விடுறோம். ஓகே எனக்கு ஒரு 2 டிக்கெட் மாதிரி மட்டும். 2 டிக்கெட்டா? 4 மணிக்கு ஷோ போட போகிறாங்க, விடிய அப்புறம் 3 மணிக்கு வந்து 2 டிக்கெட்டு கண்டுக்கிறேன். அடிச்சு அழகுலாம் விட்ட சூட்டுற முடிச்சு. நான் என்ன இந்த மாமா மாமா நான் கேட்டுட்டு வரேன் பொருவா. அடே மாமா வந்து நிற்கிறேன், என்ன டிக்கெட் அடிக்கிறேன். 2 யாரு வந்தா நடிக்கிறா நடாங்க. இங்கே வாடாப்பா. நீங்கள் தான் இப்போ நீங்கள் கேட்டால் அவங்க அப்படி தாண்டா காய்ப்பாங்க. நாங்கள் வெளிநாட்டுக்கார கேட்டால் தான் பம்மி காய்ப்பாங்க. இங்கே வாடாப்பா. அப்பன் நான் வந்துடாப்பா ஃப்ரான்ஸ்லேருந்து வரேன். அதுக்கு எத்தனை ஃப்ராங்க் செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு 2 டிக்கெட் வேணும். ஃப்ரான்ஸில் ஃப்ராங்கா? ஃப்ரான்ஸில் யூரோ தானே செலவழிப்பாங்க. யூரோவா? நான் ஃப்ராங்க் நினைச்சல செலவழிச்சு கொண்டு இருக்கிறேன். என்ன செலவழிக்கிறோம்னு தெரியாமல் செலவழிச்சு கொண்டு இருந்துக்கிறேன். நீ இங்கே வா. தியேட்டர் வந்து சும்மா இல்லை. நீங்கள் வந்து இந்த காணிகளை குறைஞ்ச விலை கேட்க கூட விலை கொடுத்து வெட்டி எடுக்கிற விளையாட்டு இல்லை இது. சரியாக வந்து டைமுக்கு வர வேணும். அந்த இதுக்கு புக் பண்ணணும், இல்லாட்டி எடுக்கிறா. 10 ஃப்ராங்க் தரேன். என்ன மாதிரி? 10 ஃப்ராங்க் அப்போ 10 யூரோ அப்படின்னு சொல்லலாம். 10 யூரோ 3500 ரூபா. பொங்கம்லாம் விட்டு விட்டுற முடிச்சு வயசு முன்னாள்னு பார்க்க மாட்டேன். மாமாடா டிக்கெட் கிங் நீங்க எப்படி சொன்ன? டிக்கெட்டே 3800 ரூபா. 3500 ரூபாய் கணக்கு சொல்றேன். யூரோல சொன்னா போல நாங்க பெரிய காசு விடு. ஒரே கதை 50 ஃப்ராங்க். என்ன மாதிரி? இதுவா யூரோ தானே? இந்த ஃப்ராங்க் யூரோ கதை நீ பாட்டு. நீ ஸ்ரீலங்கன் ருபீஸ் நீ கதை 10,000 ரூபா. ஒரு டிக்கெட்டு 10,000 ரூபா. 10,000 மாமா 10,000 ஒரு டிக்கெட்டுக்கு? நீ எனக்கு நேற்று என்ன செஞ்சேன்னு தெரியுமா? என்ன செஞ்சனா? உங்க பார் கும்மா 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 கும்மா. மாமா பலாப்பழம் எப்படி இருந்தது? நல்ல இனிப்புடாப்பா, தேன் மாதிரி இருந்ததா? சோக்கா தானே? ஓ சூப்பர். நேற்று உனக்கு பலாப்பழம் வாங்க போய் தான் இந்த பைக் பெட்ரோல் முடிஞ்சுது. ஒரு 500 ரூபா தான் அவன் பெட்ரோல் அடிக்க. நானடாப்பா அதான் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். இன்னும் இந்த பென்ஷன் காசு எனக்கு போடலையடாப்பா. அவங்க இன்னும் போடல, இன்னும் வரையிலடாப்பா. அதான் பார்த்துட்டு இருக்கிறேன். முந்தின நாள்லேருந்து சொல்லி கொண்டு இருக்காய். அதான்டாப்பா காசுகள் வந்து சும்மா இல்லை தம்பி. சுத்தா கஷ்டப்பட்டு உழைக்கிற தெரியுமா? ஒரு ஃப்ராங்க் என்றாலும் சும்மா இல்லை தம்பி, கஷ்டப்பட்டு உழைக்கணும் தெரியுமா? ஃப்ராங்க் ஐயோ படம் முடிஞ்சுதே. மீம்ஸ் போட்டு கலாய்க்க போகிறாங்களே. இந்த அமீர் கான் கேரக்டரும் இந்த ரோலெக்ஸ் கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்குமென்னு நெச்சுக்கொண்டு போனோம் பார். அதான் என்கிட்ட புள்ள இப்போ கலாய்க்க போகிறாங்களே. ஐயோ 10 வச்சுட்டு பாராட்ட. இதுக்குத்தான் இப்போ 100 ரூபா கொடுத்து படத்தை கூட்டி கொண்டு போனேன். என்ன படம் நல்லா இருக்கடாப்பா. இந்த வயசில் ரஜினி நடிக்கிறன்றது ஒரு சாதனை தெரியுமா? 74 வயசில் இப்படிலாம் நடிக்கலுமா? கணக்க வேணாம். உன்னால இந்த போத்தலை குனிஞ்சு எடுக்கலுமா? ஏலாது. சும்மா வேலைக்கு வலிக்கிட்டு என்ன விழுத்துக்கு படத்துக்கு வாங்க. சும்மா நல்ல படம்டாப்பா. என்ன பிரச்சனைண்டா? என்ன பிரச்சனை? பூஜா ஹெஜுக்கு நடிப்பு காணாது. பூஜா ஹெஜு நடிப்பு காணாது? அவன் ஒரு பாட்டுக்கு தானே டான்ஸ் ஆடிட்டு போறா. காணாது. நடிப்பு 10 அவைக்கு காணாது. ஓ இந்த 2.5 மணித்தியால படத்துலயும் உனக்கு அந்த ஒரு சீன் தான் பிள்ளைண்டு நடிச்சிருந்தா தம்பி படம் இப்ப மெகா ஹிட். என்ன சீயா நடிப்பு காணாது அவைக்கு. நீங்க திருந்த மாட்டீங்களா? கொஞ்சம் தண்ணி போத்து நீ எடுத்து கொண்டு வா. 10 வச்சுட்டு பாராட்ட.